அப்போது ஏரோதுவின் படையில் குதிரைப்படை, காலாட்படை இரண்டை தவிர, வாழ்வீச்சை தவிர வேறு எதையும் அவர்கள் அந்த காலத்தில் கற்று வைக்கவில்லை. ஆனால் இயேசுவிற்கு தென்கிழக்கு நாடுகள், ஆசிய நாடுகளில் போர்களின் யுக்திகள், படைகளின் வேகம், போர் முறை, கொரில்லா தாக்குதல்கள், களரி, அக்குபஞ்சர் வைத்தியத்தில் பெரும் முன்னேற்றம். இதையெல்லாம் மெல்ல மெல்ல கேட்டு அறிந்து வைத்திருந்த கப்பலில், அந்த கால வாணிக கப்பல்கள் 1, 2 கொஞ்சம் பெரிதாக இருக்கும். மற்றபடி மீன் பிடிக்கத்தான் தோணிகள் இருந்தன. ஆக அங்கு எகிப்து நாட்டினர் வாணிபத்திலும் மந்தமாகவே இருந்தனர். பைபிளில் சொல்லியபடி குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு பெரும் வாணிக கப்பலில் சிறுவனான குமாரன் இயேசு ஓடி ஓடி அனைவருக்கும் உழைத்து மெல்ல மெல்ல தளபதிகளின் மனதில் இடம் பிடித்து ஒரு பாய்மர கப்பலில் கூப்பிட்டோருக்கெல்லாம் வேலை செய்யும் அடிமையாய் மாறி அவனின் நோக்கம் மட்டும் வெளிநாடுகள் செல்லுதல். அதற்காய் தன் உழைப்பை காணிக்கையாக்கினான். எல்லோருக்கும் அவனை பிடித்து போக கப்பலில் பயணிக்க தயாரானான். கப்பல் ஓய்வுக்காய் நிற்கும் நாட்டில் எல்லாம் அந்தந்த நாடு பற்றி விசாரிப்பான். அந்த நாட்டின் உயர்வுகள் குறித்து, முன்னேற்றம், வாணிபம், குறிப்பாய் வைத்தியம், மந்திரம், மனிதனை மெய்மறக்கச் செய்ய ஏதாவது ஒரு கலை உண்டா என்று கேள்வி மட்டுமே உறுத்தி கொண்டு அதையே கேட்க ஒரு கேப்டன் கோபத்தோடு, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மயக்க முடியுமா? அதை பற்றியே கேட்டுக்கொண்டு சுற்றுகிறாயே, கண்டதையெல்லாம் விசாரிக்கிற, வேலையை செய்யுங்க. அப்போது கூட இயேசு வேலையை செய்து கொண்டே, இல்லை ஐயா, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தன் கண்களால் வசியம் செய்ய முடியும். ஆனால் கிரேக்கத்திலோ எகிப்தியத்திலோ நம் ஆட்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஐயா. ஐயா, இந்தியா என்ற நாடும் பாரசீகம் என்ற நாடும் வாணிபத்தில் கொடிகட்டி பறக்கின்றனர். அங்கு போகலாம் ஐயா. வேலையை செய்யறதை விட்டுவிட்டு கண்ட இடத்திற்கெல்லாம் போலாம்னு சொல்லிட்டு இருக்க, நீ கேப்டனா இல்லை நான் கேப்டனா என்று கூறிவிட்டு அவர் தூங்கிவிட, அடுத்த நாள் மீண்டும் கடலில் பயணம் துவங்க பசிபிக் கடலை தாண்டி இந்து மகா சமுத்திர எல்லைக்கு நடுவே அந்த பாய்மர கப்பல் ஒரு கொள்ளைக்கார கப்பலிடம் மாட்டிக்கொண்டது.